ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சு. ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 205 for 5 அடிப்பாங்க. அண்ட் ஆர்ஆர் வந்து அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்களோட இன்னிங்ஸில் வந்து 194 for 9 தோற்றுருவாங்க. ஆர்சிபி வின் பை 11 runs. ஸோ அதுதான் ஓவர்வியூ ஆஃப் த மேட்ச்சு. ஸோ மேட்ச் கொஞ்சம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். மேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி தான் வந்து பேட்டிங் ஆடுவாங்க. ஆர்ஆர் வந்து டாஸ் ஜெயிச்சு போலிங் எடுத்துருவாங்க. ஓப்பனிங் வந்து ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. 6 overs வந்து 59 ரன் அடிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபில் சால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கேம் பிளான் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க ஆர்ஆர். ஸோ அது நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபில் சால்ட்டோட ஸ்டான்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவர் வந்து கொஞ்சம் அவனோட ஃப்ரண்ட் லெக்கை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஆடுறாரு. அண்ட் அவர் அவ்வளோ பெரிய ட்ரிகர் மூமெண்ட்லாம் கொடுக்க மாட்டார் பால் போடுறப்போ. ஸோ ஒரு ஃபஸ்ட் ஓவரில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆர்ச்சர் வந்து இந்த லைன் அண்ட் லெங்க்த்தில் தான் போட்டிருப்பார். இந்த ஏரியாவில் தான், இந்த ரீஜனில் தான் வந்து நிறைய போட்டிருப்பாரு. அது ஏன்னா வந்து ஃபில் சால்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வித்து இருந்தால் வந்து நல்லா ஆடுவார். ஸோ அவருக்கு வந்து வித்தை வந்து கொடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் கொஞ்சம் லெக் சைடாக போட்டால் கூட வந்து அடிச்சிடுவார். ஒரு பிக்கப் ஷாட் மாதிரி ஒன்று ஆடுவார் சூப்பராக. அண்ட் அந்த லைனுக்கும் போடாமல் இங்கே கொஞ்சம் விட்டும் கொடுக்காமல் வந்து இந்த ரீஜன்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுவார் இவர் ஆர்ச்சரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அண்ட் லெஃப்ட் ஆர்மர் ஃபரூக்கி வரும்போது வந்து ஆங்கிளிங் அவே போடுவார். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இப்படி போவோம், பால் இந்த ஆங்கிளில் போவோம். ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் போகும்போது இவருக்கு இந்த ட்ரிகர் மூமெண்ட்டும் இல்லாதனால வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இவர் வந்து இங்கேயே காலை வச்சுட்டு வந்து இங்கே அடிக்க போனார்னா வந்து ரொம்ப கஷ்டம் அடிக்கிறது, அதுவும் இந்த ஆங்கிளில் எஸ்பெஷலாக. ஏன்னா நீங்கள் ஓவர் த விக்கெட்லேருந்து வந்து இங்கே அடிக்கணுன்னா ஈஸி. அண்டு இது லைக் ரைட் ஆர்ம் ஓவர் த விக்கெட்லேருந்து இங்கே வந்து அடிக்கிறதுனா ஈஸி. லெஃப்ட் ஆர்ம் ஓவர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து இந்த பக்கமாக போகுது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல பிளானோட தான் வந்தாங்க சால்ட்டுக்கு. அண்ட் அது கொஞ்சம் ஒர்க்கும் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து எஜ்ஜில் தான் வந்து 4-6 அடிச்சிட்டு இருந்தார். ஒரு 2 4 வந்து மிடில் ஆஃப் த பேட்டில் அடித்தார். ஒரு 2-3 4 அடின்னு நினைக்கிறேன். அவர் வந்து கடைசியில் வந்து 29 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஓவரோட இன்சிடெண்ட்டு. நீங்களே பார்க்குறீங்க, ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக நவுந்து வந்து ஆடுறாரு. அது ஏன்னா வந்து ஆர்ச்சர் வந்து இந்த லைன் லெங்க்த்தில் தான் போட்டுட்டு இருந்தார். அண்ட் அதே லைன் லெங்க் தான் போடுவார் இந்த வாட்டியும். ஆனால் இந்த வாட்டி வந்து மிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஷாட்டே ட்ரை பண்ண மாட்டார். ஸோ அது வந்து ஒரு நல்ல பிளான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட்டுக்கு. ஸோ இந்த ரீஜனில் இன்னர் அரவுண்ட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாலே வந்து கொஞ்சம் திணறாரு ஃபில் சால்ட்டு. அண்ட் நீங்கள் லெஃப்ட் ஆர்ம் போலராக இருந்தால் இந்த ஆங்கிளிங் அவே பால் போடலாம் அவருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல பிளானு. ஸோ அதுதான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த பிச்சில் வந்து செம பவுன்ஸ் இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் ஓவரில் பார்த்துருந்தீங்களானே தெரிஞ்சிருக்கும், ஆர்ச்சருக்கு வந்து செம பவுன்ஸ் கிடச்சிது. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து விராட் கோலி வந்து ஒரு பவுன்சர் ஆடுறாரு ஆர்ச்சருக்கு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அது ஆக்சுவலாக வந்து ஒரு வைடு தான், ஆனால் செம பவுன்ஸ் இருந்தது அந்த விக்கெட்டில். ஸோ இன்டு த பிச்சு போட்டால், அதுவும் அந்த குட் லெங்க்த்தில் அடிச்சிங்கன்னா வந்து செம்ம இது கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து நிறைய குட் லெங்க் பால்ஸ்லாம் வந்து நிறைய போட்டிருப்பாங்க ஆர்ஆர் பவர் பிளேயில். ஆனாலும் வந்து கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடிருப்பாங்க. அக்ரெசிவாக ஆடிருப்பார் கோலி பவர் பிளேயில். ஸோ ஒரு நல்ல அட்டாக்கிங் இன்டர்னோட ஆடி நல்ல ஸ்ட்ரைக்கரோட ரன்ஸ் வச்சுருப்பார் கோலி. ஸோ அதுதான் ஃபில் சால்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்தது. 26 of 23 தான் நீங்களே பார்க்குறீங்க. அண்ட் விராட் கோலி வந்து சூப்பராக ஆடிருப்பார். அக்ரெசிவாக ஆடி நல்லா ரன்ஸ் அடிச்சிருப்பார். 166 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. நீங்களே பார்க்குறீங்க. 8 4s 2 6s. ஸோ நல்ல இன்னிங்ஸ் பை விராட் கோலி இன்னைக்கு. நேற்றுக்கு பார்த்தோம், ரோஹித் சர்மா வந்து ஒரு சீனியர் இந்தியன் கிரிக்கெட்டர் ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. அதே மாதிரி விராட் கோலி இன்றைக்கும் அவரும் ஒரு சீனியர் இந்தியன் கிரிக்கெட்டர் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்டு தேவ்தத் படிக்கல் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருப்பார். சூப்பராக ஆடிருப்பார். 50 of 27. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக 10 of 10 இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணி வந்து ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணிட்டார். 4 4s 2 3 6s அடிச்சிருவார். ஸோ அது வந்து ஒரு நல்ல இது.
ப்ளஸ் வந்து அவர் கொஞ்சம் இந்த ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். இவரெல்லாம் வந்து ரியான் பராக் போடும்போது வந்து ஒரு ஏரி வந்து ஒரு 6 அடிப்பார். நல்ல ஷாட் அது. இந்த ரியான் பராகே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டார். அவர் 3வது ஓவரில் தான் வந்து அடிப்பாங்க நல்லா. ஸோ குட் இன்டென்ட் பை தேவ்தத் படிக்கல். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் பார்த்து ஆடினாலும் வந்து அதை இது பண்ணிட்டாரு, கீப்பப் பண்ணிட்டாரு ஸ்கோருக்கு. அந்த ஸ்ட்ரைக் ரேட் கீப்பப் பண்ணிட்டாரு. 185 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. ஸோ குட் ஒன். அண்டு டிம் டேவிடும் ஜிதேஷ் சர்மாவும் வந்து ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. சூப்பர்பான ஃபினிஷு. அதில் தான் வந்து பயங்கரமாக ரன்ஸ் போச்சு. அண்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 வைட்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து அன்அக்செப்டபிள் எனி போலிங் சைட். ஸோ நீங்கள் 14 எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போலிங் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 14 வைட்ஸுன்றது வந்து ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் 2.2 ஓவர்ஸ் வந்து வைட்ஸுக்கே போட்டிருக்கீங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் டோட்டல் வந்து 20 ஓவர்ஸில் வந்து 205 அடிச்சிருவாங்க ஈஸியாக. 200 மேலே ஈஸியாக அடிச்சிடுறாங்க. அதுவும் சின்ன சுவாமின்றதுனால கொஞ்சம் ஈஸி தான், கிரவுண்டும் சின்னது. ஸோ 205 for 5. அண்ட் போலிங் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் நல்லா போட்டிருப்பாரு. அண்டு மற்றபடி யாருமே வந்து அவ்வளோவா நல்லா இவர் நல்லா போட்டிருக்காரு ஆக்சுவலாக. பிக் த பவுலர்ஸ் வந்து வனிண்டு வசராங்க. 4 overs 30 runs 1 wicket. ஸோ ஓகே. அண்டு ரியான் பராக் வந்து 3 ஓவர் வந்து தள்ளிடுவாங்க எப்படியோ. ஸோ அது எப்படின்னு தெரில, அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனே இல்லையா என்னன்னு தெரில. ரியான் பராகை போட்டு விட்டுருக்காங்க. ஓகே. அண்டு நம்ம அப்படியே ஆர்ஆரோட பேட்டிங் பார்த்துடலாம். ஆர்ஆரோட பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலோ, வைபவ் சூரியவன்ஷம், நம்ம 14-year-old இம்பேக்ட் சப்பா உள்ளே வருவார். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்தே வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அண்டு ஜெய்ஸ்வால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் தான் ஃபஸ்ட் பால் ஆடுவார். அவர் வந்து ஃபஸ்ட்டு பாலே வந்து ஒரு 6 அடிச்சிடுவார். புவனேஸ்வர் குமாரோட பால் ஒரு புல் அடிப்பார், அப்படியே தூக்கி மிட் விக்கெட் பக்கமாக அடிச்சு விட்ருவார் 6. ஸோ அதுலேயே தெரிஞ்சிச்சு அவங்க வந்து செம்ம அட்டாக்கிங்காக ஆட போகிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் எஸ்பெஷலி பவர் பிளேயில். ஏன்னா பவர் பிளேயில் வந்து 2 ஃபீல்டர்ஸ் தான் வந்து வெளியே நிற்க முடியும். ஸோ அதனால் வந்து செம்ம இன்டென்ட் காமிச்சு தான் ஆடினாங்க. அண்டு சூரியவன்ஷிக்கு வந்து சரியாக படலை, ஆனாலும் வந்து எப்படியோ ஆடி 2 6 அடிச்சிடுவார். ஸோ ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாடி இருப்பார் அந்த பவர் பிளேயில். 49 of 90 நீங்களே பார்க்குறீங்க. 7 4s 3 6s. ஆக்சுவலாக ஜெய்ஸ்வாலுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து அந்த விடுத்து கொடுப்பாங்க அந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளேயில் இல்லை, அந்த 2 பால் முன்னாடி, பவர் பிளே முடியறதுக்கு 2 பால் முன்னாடி வந்து ஹேசல்வுட் வந்து ஆங்கிளை மாற்றி ரவுண்ட் த விக்கெட் வருவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஓவர் த விக்கெட்டில் போட்டுட்ருந்தாரு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலோட ரேம்ப் ஷாட்டு, ஒரு அப்பர் கட் ஷாட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஓவர் த விக்கெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து போடுவார் இந்த ஆங்கிளில். ஸோ அவருக்கு கொஞ்சம் விட்டு பார்த்த உடனே வந்து தூக்கி விட்ருவார் அந்த. ஏன்னா ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஜென்ரலாகவே அந்த பேக் ஆஃப் த லெங்க் தான் போடுவார். ஸோ அந்த வித்து பார்த்த உடனே வந்து அண்டு வித் அந்த ஹைட்டு பார்த்த உடனே வந்து தூக்கி விட்ருவாரு, ரேம்ப் ஷாட் அடிச்சிடுவார். அண்டு அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து நெக்ஸ்ட் பாலு 5.4. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மாற்றிடுவார், ரவுண்ட் விக்கெட்லேருந்து வந்து அவரை கிராம்ப் பண்ணுவார். நீங்கள் பார்க்குறீங்க பால் வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து இப்படி வரும் பால். அவர் வந்து பேட்டில் வந்து ஹையாக பட்டு மிட் விக்கெட் கிட்ட கேட்ச் வந்துடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல பிளான் பை ஜாஷ் ஹேசல்வுட். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு விட்டு கொடுத்தா அடிச்சிடுறாரு, ஸோ கிராம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து கிராம்ப் பண்ணி அவரை வந்து விக்கெட் எடுத்துடுவார். ஸோ அது வந்து ஒரு நல்ல விக்கெட்டுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்த்துடலாம் அப்படியே. அண்ட் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிதிஷ் ராணாவும் ரியான் பராகும் வந்து ஆடிருப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க நடுவில். அண்ட் ரியான் பராக் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் எஜ்ஜிலே தான் வாழ்ந்துட்டு இருந்தார். எஜ்ஜில் தான் வந்து நிறைய 4 அடிச்சார். இந்த 2 4s 2 6s வந்து இங்கே ஒரே ஒரு 6 மட்டும் நல்லா அடிச்சாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே எஜ்ஜு தான். ஸோ நிதிஷ் ராணா வந்து ஒரு நல்ல சாலிடான நாக் ஆடினார். ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. 28 of 22 3 4s 1 6 நல்லா ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிடுவார். குணால் பாண்டியா வந்து
ஒரு நல்ல பால் போட்டுருவார் ஆக்சுவலாக. ஸோ அண்ட் ரியான் பராக் வந்து அவர் டச்டே இல்லை, எல்லாமே எஜ் ஆகிட்டு தான் இருந்தது. ஒரே ஒரு டாப் எஜ் வாங்கி குருணால் பாண்டியா கிட்ட அவுட் ஆகிடுவார் இவரும். அண்டு அடுத்தது வந்து துருவ் ஜுரல் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஐ திங்க் 18/23 நான் பார்த்தேன் அவரை. அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணி அடிச்சிடுவார். ஸோ செம்மையாக போவோம் மேட்ச் ஆக்சுவலாக, கடைசி வரைக்கும் போவோம். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த கடைசி புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு ஓவர் போடுவார். ஐ திங்க் 18th ஓவர்னு நினைக்கிறேன், 18th ஓவர். அந்த ஓவரில் வந்து 22 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. துருவ் ஜுரலும் சுபம் டூபேவும் சேர்ந்து அடிப்பாங்க. சுபம் டூபே வந்து அதில் ஒரு 6 அடிப்பார். அண்ட் துருவ் ஜுரல் வந்து பயங்கரமாக அடிச்சிருவார். அந்த ஓவர் ஃபஸ்ட்டு பாலே வந்து துருவ் ஜுரல் ஃபேஸ் பண்ணும்போது 6 அடிச்சிருவார். ஸோ அந்த ஓவரில் தான் வந்து டேர்ன் ஆச்சு கேம் ஆக்சுவலாக ஆர்ஆர் பக்கமாக. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் தோத்துட்டாங்க. அது ஏன்னா வந்து ப்ரில்லியன்ட் bowling பை ஜாஷ் ஹேசல்வுட். அவர் தான் வந்து டெத்தில் வந்து 2 overs வந்து செம்மையாக போட்டிருப்பார். அந்த யார்க்கர்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அண்ட் ஒரே ஒரு யார்க்கர் செம்மையாக ஒன்று போடுவார் இவருக்கு, துருவ் ஜுரலுக்கு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்பு. அதில் வந்து எட்ஜ் ஆகி அவுட் ஆகிடுவார் ஜுரல். அண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இன்டு த விக்கெட் தான். ஏன்னா அந்த பிச்சில் வந்து பவுன்ஸ் இருக்குது. ஸோ ஹேசல்வுட் வேறு வந்து ஒரு டாலான பவுலரு. ஸோ அவர் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுதான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டதில் வந்து கொஞ்சம் நல்லா போட்டார். அண்டு நீங்கள் ஆர்சிபியோட ஜென்ரலாக அந்த போலர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து அந்த குட் லெங்த்தில் தான் வந்து நான் நிறைய அடிச்சிருக்காங்க. நான் காட்டுற பாருங்கள், இருங்க ஒரே நிமிஷம். நீங்களே பார்க்குறீங்க இப்போது இந்த பிச் மேப்பை. ஸோ இதுலேயே பாருங்கள், இந்த குட் லெங்த்தில் அடித்தா வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 93 தான். அண்டு நீங்கள் மற்ற லெங்க்த்தெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், 400, 300, 200ன்னு இருக்குது. ஸோ அதுதான், இந்த குட் லெங்க்த்தை அடிச்சிங்கனாலே வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டாப் ஆஃப் த பவுன்ஸும் போக முடியாது, அண்டர் த பாலும் போக முடியாது. ஸோ அந்த லெங்க்த் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான லெங்க்த்தாக தான் இருந்தது. ஸோ குட் bowling பை ஆர்சிபி bowlers. அந்த லெங்க்த் வந்து நிறையா அடிச்சிருக்காங்க இங்கே. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு விரும்பினேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்துடலாம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க, அந்த லெங்க்த் அடித்தாலே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பிச்சில். அதுதான் பண்ணியிருப்பார் ஜாஷ் ஹேசல்வுட். அது பண்ணி தான் வந்து அவரோட விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். ஸோ 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அவர். அண்டு இவர் வந்து செம்மையாக போட்டிருப்பார். சுயாஷ் சர்மாவும் குருணால் பாண்டியாவும் வந்து சூப்பராக போட்டிருப்பாங்க. சுயாஷ் சர்மா எக்கனாமிக்கல் அண்ட் குருணால் பாண்டியா எக்கனாமிக்கல் as well as விக்கெட் டேக்கிங் as well. ஸோ 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 7.75 இதில். அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் தான் பிக் ஆஃப் த bowlers, 4 wickets, 33 runs of 4 overs. ஸோ ஓகே. அண்ட் புவனேஸ்வர் குமார் அண்ட் எஸ் தயால் எக்ஸ்பென்சிவ், 4 overs 50 runs புவனேஸ்வர் குமார். அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து 22 runs அடிச்சிருவாங்க அவரோட லாஸ்ட் ஓவரில். அண்ட் எஸ் தயால் வந்து அவர் ஃபஸ்ட் இனிஷியலாகவே வந்து அடிச்சிருவாங்க பவர் பிளேலேயே. ஸோ அதுதான், எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க 2 பேரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் ஜாஷ் ஹேசல்வுட்டோட அந்த 19th ஓவர் தான் வந்து காப்பாற்றுச்சுன்னு சொல்கிறோம். அவர் தான் வந்து 2 wickets எடுத்து பயங்கரமாக கேமே மாற்றிடுவார். ஸோ அதுதான் இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ 20 overs எண்டில் வந்து 194 அடிப்பாங்க, 194 for 9. அண்ட் இப்போது மேட்ச் முடிஞ்சு. ஸோ டேபிள் பார்த்துடலாம். இப்போது டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் அவங்களோட சின்னசாமி கர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சோட. பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. 3 losses in a row அட் சின்னசுவாமி. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை சின்னசுவாமியில் ஜெயிக்கிறாங்க இந்த சீசனு. ஸோ குட் பை ஆர்சிபி, அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்டு நீங்கள் அப்படியே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் அதில் பாதாளத்தில் இருக்காங்க. 8th பொசிஷனில் இருக்காங்க. 9 games 2 wins தான். ஸோ 4 points தான் இருக்காங்க, -0.625. அண்டு நீங்கள் அவங்க லாஸ்ட் 5 matches பார்க்குறீங்க, எல்லாமே லாஸு. ஸோ அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க லிட்டலாக இன்னொரு மேட்ச் தோற்றுட்டாங்கன்னா வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பை.